ஓம் சாய்ராம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் உங்கள் வீட்டில் பல வழிகளிலிருந்து பணம் நீங்கள் மிகப்பெரிய அளவில் பணத்தை சேர்ப்பதற்காகவும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இந்த ஒரே ஒரு பொருள், இந்த வசம்பை மட்டும் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தா போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி நீங்களும் மிக விரைவில் மிகப்பெரிய அளவில் பணத்தை சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாத ஆள் யாருமே கிடையாதுங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற விட செலவுகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதனால் எல்லாருமே கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. சரிங்களா? இப்படிப்பட்ட கடனை மிக விரைவில் நீங்கள் அடைப்பதற்கு இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பணத்தையும் ஈர்த்து தருங்க. அந்தளவுக்கு இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க. ரெடி பண்ணி வச்சுங்க. சரிங்களா? சம்பு 1, அன்ரூல்டு பேப்பர் 1, பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு, அதுக்கடுத்து கண்ணாடி பாட்டில் 1, இதை மட்டும் எடுத்து வச்சுங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் பார்க்கலாம். அஷ்டமி நவமி கரிநாள் இல்லாத ஏதாச்சும் ஒரு நல்ல நாளில், சரிங்களா, அது எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல நாளில் முதல்ல நீங்கள் குளிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் மனதார வணங்கி விட்டு அங்கே உங்கள் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றி வைத்து விட்டு ஒரு அகல் விளக்கு தனியாக எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி அந்த விளக்கை ஏற்றி வச்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும். உங்களோட குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் மனதார வேண்டிக் கொண்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அந்த வசம்பை எடுத்து வச்சுருக்கீங்களா, அந்த வசம்பை எடுத்துக்கங்க. இந்த வசம்பை அந்த நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வச்சுருக்க அந்த அகல் விளக்கில் நன்றாக சுட்டு எடுத்து அதை தனியாக வச்சுருங்க. இப்போ நல்லா கருப்பாயிடும் அந்த வசம்பு. சரிங்களா? இதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அன்ரூல்டு பேப்பர் எடுத்துருக்கீங்களா, அந்த அன்ரூல்டு பேப்பரில் இந்த சுட்டு வச்சுக்கல வசம்புனால் உங்களுடைய கடன் விரைவில் தீர வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சு அந்த பேப்பரை மடித்து எடுத்துக்கங்க. சரிங்களா? கடைசியாக அந்த கண்ணாடி பாட்டில் எடுத்து அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை சேர்த்து அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதி வைத்துள்ள இந்த பேப்பரை வைத்து பாட்டிலை மூடிடுங்க. சரிங்களா? ஏன்னா இல்லைனா அந்த பச்சை கற்பூரம் ஆவியாயிடும். அதனால் பாட்டிலை மூடி வச்சுட்டு யாருடைய கண்ணிலும் தென்படாத இடத்தில் இதை வைத்து விடுங்கள். சரிங்களா? இந்த பரிகாரத்தை முடித்த கையோட நீங்கள் கடன் பிரச்சனை தீர என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அதனை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அந்த சக்ஸஸ் ஆகிறதுனால உங்களுக்கு நிறைய பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள். நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. ஒரு 30 நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வர மிகப்பெரிய அளவில் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.